இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா ஃபீனால். அடுத்து பல்கலை ஃபீனால் ஏற்றிட்டு இருக்கா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், OH வந்து லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டமா எலக்ட்ரான் டொனேட்டிங். சரிங்களா, OH அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் ஆர்த்தோ அண்டு பேரா. இப்போ இதில் ஆர்த்தோ மேஜர் பேரா மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது இது மேஜர். கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா? இது கார்பன், இது என்னது ஆக்சிஜன். எப்படி குளோரின் இருக்கு, கார்பனோட குளோரின் என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் படி ஆர்த்தோ மேஜரா பேரா மேஜர்? பேரா மேஜர். அப்போ இதுவும் கார்பன் ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து ஆக்சிஜன் தெரியும். ஸோ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது இண்டக்டிவ் எஃபெக்ட் படி ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து ஆர்த்தோ வந்து பேரா. கரெக்டா? பட் அடுத்த டாமினேட்டிங் ஆர்த்தோ பேராவை முடிவு பண்ணுறதுக்கு ஏதாவது இண்டக்டிவ் வரும்போது இண்டக்டிவ் ப்ளஸ் ஐயா மைனஸ் ஐயா பார்க்கணும். கார்பன் அண்ட் ஆக்சிஜன் மைனஸ் ஐயா மைனஸ் ஐயா இருந்தால் மைனஸ் ஐயா இருந்தால் இது ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சு வேண்டிய கீப்பர். ரெண்டாவது என்ன தெரியும் அப்படின்னா சால்வன்ட் உடைய ரோல். என்ன ரோல்? சால்வன்ட் உடைய ரோல். இந்த சால்வன்ட் உடைய ரோலில் ஒன்று போலார் சால்வன்ட், ரெண்டாவது நான் போலார் சால்வன்ட், அல்லது போலார் புரோட்டிக், போலார் ஏப்ரோட்டிக் சால்வன்ட். போலார் புரோட்டிக் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா போலார் சால்வன்ட் அப்படின்னா H ப்ளஸ் ஃபர்னிஷ் பண்ணக்கூடிய சால்வன்ட் போலார் புரோட்டிக் சால்வன்ட் ஆர் போலார் சால்வன்ட். போலார் ஏப்ரோட்டிக்னா ஹைட்ரஜன் இருக்கும் பட் ஹைட்ரஜனை கொடுக்காது. பட் நான் போலார் சால்வன்ட்னா ஹைட்ரஜனே இருக்காது, ஹைட்ரஜனே இருக்காது. இதில் போலார் புரோட்டிக் சால்வன்ட் இருந்தால் இப்போ வாட்டர், மெத்தனால், எத்தனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போலார் புரோட்டிக் சால்வன்ட் இருந்தால் இப்போ சப்போஸ் நான் புரோமின் போடுறேன் வித் போலார் சால்வன்ட் அப்படின்னா இந்த புரோமினை எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு உண்டு? போலார் சால்வன்ட்டுக்கு உண்டு. போலார் சால்வன்ட்டுக்கு உண்டு. ஆனால் நான் போலார் சால்வன்ட்டுக்கு போலார் ஏப்ரோட்டிக் சால்வன்ட்டுக்கு எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. சொல்றது புரியுதா இல்லையா? இது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னது? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் பாண்டிங் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் இப்போ OH இருக்கு. இந்த OHல வரக்கூடிய கொஸ்டின் ஆர்த்தோ கொஸ்டின் ஏதாவது வருது அப்படின்னா அங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசண்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல ஆர்த்தோ வந்து மேஜர். இப்போ இதை வச்சு இந்த 3 ரோடும் ப்ளே பண்ணணும். சரிங்களா? இந்த 3 ரோடும் ப்ளே பண்ணி தான் உங்களுக்கு புக்கில் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைலூட்னா என்ன அர்த்தம்? வாட்டரை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். வாட்டரை ஆட் பண்ணிட்டே இருந்தா எக்ஸஸா எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம்? அந்த HNO3 NO2+ NO2+ என்ன பண்றாங்க? எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. மீனிங் கான்சன்ட்ரேட்டட் கொடுத்தாங்க எக்ஸஸா இருக்காது. நாம நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பாருங்க, அதுக்காக தான் கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துட்டாங்க. போலார் புரோட்டிக் சால்வென்ட்டான வாட்டர் கொடுத்தாங்க Br + ஆகுமா ஓவன் ட்ரான்ஸ்ஃபர். இது என்ன? இது ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரோஃபைல் என்னது? Br+. இப்போ இதுல ஆர்த்தோவில் வருமா பேராவில் வருமானா நமக்கு பேரான்னு சொல்லுவோம், ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரெண்ட். ஆனால் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் இருக்கும்போது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் புரோமினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சரிங்களா? அப்போ கிடைக்கக்கூடிய எல்லா புரோமின், இப்போ புரோமினுடைய நேச்சர் நார்மலாக கம்மியாக இருந்தால் ஒன்று ஆர்த்தோவுக்கு போகும் இல்லைன்னா பேராவுக்கு போகும். பட் இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா புரோமின் அதிகமாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறதால இருக்கக்கூடிய 3 பொசிஷனுமே ஆக்குபை பண்ணுது. சரிங்களா? அந்த 3 பொசிஷன் என்னது? ஒன்று ஆர்த்தோ, என்னது? அப்போ ஒன்று ஆர்த்தோவில் ஒரு புரோமின், இன்னொரு ஆர்த்தோவில் ஒரு புரோமின், இன்னொரு பேராவில் ஒரு புரோமின். இருக்கக்கூடிய எல்லா பொசிஷனையும் ஆக்குபை பண்ணுது. எதுல? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் இருந்தா எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரொடியூஸ் ஆகும். எது மேஜர்? பேரா வந்து மேஜர். இதுல இந்த OH ஆர்த்தோட ஒரு புரோமின் அண்ட் பேராவில் ஒரு புரோமின். எது மேஜர்? பேரா வந்து மேஜர். எப்போ கண்டிஷன் புரியுதா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட் இருந்தா எக்ஸஸா புரோமினை கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸஸா புரோமினை கிரியேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு எத்தனை புரோமின் எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆர்த்தோட நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது, பேராவோட நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அப்போ ஆர்த்தோட பேரா மட்டும் கிடைக்கிறதுல புரோமின் எக்ஸஸா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கும் இந்த புரோமின் போயிட்டு ஆக்குபை பண்ணுது. நமக்கு கிடைக்கக்கூடியது 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது இன்னொரு பேர் என்னது? பிக்னிக் ஆசிட். இன்னொரு 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் இருக்கு, அதுவும் பிக்னிக் ஆசிட் தான் சொல்லுவாங்க. அது வந்து பட் புரோமினை விட நைட்ரோ இருக்கக்கூடிய 2,4,6
stannate phenol. இப்போ இந்த கான்சென்ட்ரேட்டடுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா எக்ஸஸா அதாவது அந்த சொல்யூஷன் உடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அதிகமான எக்ஸ்பிரஸ் இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு சரிங்களா இப்போ கான்சென்ட்ரேஷன் பாருங்க நம்ம நார்மலா இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இங்க அசிட்டிக் ஆசிட் இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் போலார் ப்ரோட்டிக்ஸ் ஆகும் இப்போ இதுல H+ ஆகும் Cl- ஆகும் புரியும் பட் இந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா CH3COO- ஆகும் H+ ஆகும் புரியும் ரீசன் என்னது இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது H+ Cl- கம்ப்ளீட் அயான்ஸ் ஆஃப் பிரியும் இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவோம் இது பேர் என்னது வீக் ஆசிட் அப்போ இதுல 100 H+ அயான்ஸோ 100 Cl- அயான்ஸ் இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 இல்லனா ஒரு 40 இல்லனா ஒரு 30 அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஸ்ட்ராங் ஆசிட் இது என்னது வீக் ஆசிட் அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்னா கிடைக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் உடைய லெவல் வந்து அதிகமா இருக்கும் எந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய புரோமின் வித் வாட்டர் மாதிரி எப்படி வாட்டர் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து Br+ எக்ஸஸ் பண்ணுதோ அதே மாதிரி கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் நம்ம ரெண்டு ரீஜன் பார்த்தோம் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் ஒன்னு ஆர்த்தோ இன்னொரு பேராவா இந்த நைட்ரேட்டிக் மிக்சரே இல்லையா எஸ் சார் என்ன கிடைக்கும் NO2+ அப்ப NO2+ னா ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா OH ஒன்னு என்னது NO2 இன்னொரு என்னது OH இங்க ஒரு NO2 இப்போதான் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்ப்போம் அடுத்த பாயிண்ட் என்னது ஹைட்ரஜன் பாண்டிங் எப்போ ஃபார்ம் ஆகும் ஒரு more electronegative element with hydrogen it is called the hydrogen bonding இந்த more electronegative element இதுதான் fluorine oxygen nitrogen அப்ப fluorine hydrogen கூட hydrogen bonding ஃபார்ம் பண்ணலாம் nitrogen hydrogen கூட hydrogen bonding ஃபார்ம் பண்ணலாம் oxygen hydrogen கூட hydrogen bonding ஃபார்ம் பண்ணலாம் மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ணக்கூடியது இது மூணு மட்டும் தான் சரிங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ணலாம் ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணுவோம் அப்ப இது ஆர்த்தோவா பேராவா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தோ பேரா தான் ஆன்சர் கிடைக்கும் பட் ஆர்த்தோ வந்து என்னது மேஜர் ப்ராடக்ட் இப்போ நைட்ரேட்டிக் மிக்சரோட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம் இப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் டைலூட் இருக்கு கான்சென்ட்ரேட் ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது மிக்சர் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் மிக்சர் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு ஆர்த்தோட பேரா ரெண்டுமே கிடைக்குது நமக்கு எது மேஜர் ஆர்த்தோ மேஜர் ரீசன் என்னது due to the hydrogen bonding அதுவும் பர்టిక్యులரா சொன்னா intra molecular hydrogen bonding இது ஆர்த்தோ என்னது intra molecular என்ன அர்த்தம் ஒரே மாலிக்யூலுக்குள்ள within the molecule ஒரே மாலிக்யூலுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்தா அதுக்கு பேர் intra molecular hydrogen bonding இதே क्वेश्चनல inter molecular hydrogen bonding க்கான பேர் inter molecular hydrogen bonding க்கான பேர் இந்த NO2OH இதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் இது OH NO2 இந்த ரெண்டு இன்டர்னல் அட்டம் இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த ஆக்சிஜன் இல்லனா அந்த ஹைட்ரஜனுக்கு இந்த ஹைட்ரஜன் இதுக்கு பேர் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டர் மாலிகுலர் அவங்களே சப்போஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க phenol in the presence of concentrated nitric acid and sulfuric acid the intramolecular hydrogen bonding ஆர்த்தோவா மெட்டாவா பேராவா கேக்குறாங்க ஆர்த்தோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அது பேரா பட் ஜெனரலா கொடுத்தாங்கன்னா ஆர்த்தோ வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஆர்த்தோ வந்து மேட்ச் பாயிண்ட் புரியுதா ஃபர்ஸ்ட் வாட்டர் எக்ஸஸ் அமௌண்ட் எல்லா இடத்துலயும் ஆக்குபை பண்ணும் அடுத்து நான் போலார் சார்பன் இது குளோரின் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது குளோரின் ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது அப்ப ஆர்த்தோவா பேராவா பார்க்கும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இண்டக்டிவ் மட்டும் பார்க்கும்போது பேரா வந்து மேட்ச் ரெண்டு பாயிண்ட் புரியுதா அடுத்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வித்தின் தி மாலிக்யூல் சோ ஆர்த்தோ வந்து மேட்ச் அடுத்து புரோமின் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் புரோமின் இங்க பாரு எத்தனை புரோமின் இருக்கு 6 புரோமின் இருக்கு 3 * 2 என்னது 6 புரோமின் அப்ப ஒன்னு ஆர்த்தோ இந்த பேரா திரும்ப ஆர்த்தோ இந்த மூணு ஹைட்ரஜன் வெளியே போயிடும் எது கூட சேர்ந்து 3 HBr வந்து வெளியே போயிடும் அடுத்து என்னது இந்த क्वेश्चनக்கு 3 HBr வெளியே போயிடும் அப்ப எத்தனை புரோமின் இருக்கும் 3 புரோமின் வந்து இருக்கும் சோ OH ல இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமின் சரிங்களா அப்ப எக்ஸஸ் வாட்டர் கொடுத்தாலும் சரி இல்ல 3Pr2 கொடுத்தாலும் என்ன கொடுத்தாங்க கண்டிப்பா என்ன மீனிங் 3Pr கூட 6 புரோமின் என்று அர்த்தம் 3 புரோமின் இந்த ஆர்த்தோ பொசிஷனுக்கு ரெண்டு ஹைட்ரஜன் பேரா பொசிஷனுக்கு ஒரு ஹைட்ரஜன் டோட்டல் 3 ஹைட்ரஜன் 3 புரோமின் குடிச்சு HBr வெளியே போய்டும் ரிமைனிங் 3 புரோமின் அந்த ஹைட்ரஜன் போன இடத்துல ஆக்குபை பண்ணும் சரிங்களா OH என்ன குரூப் ஆர்த்தோ பேரா டைரக்ஷன் குரூப் அப்ப ஆர்த்தோல ஒரு புரோமின் இந்த ஆர்த்தோல ஒரு புரோமின் பேரால ஒரு புரோமின் அடுத்து என்னது கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன் என்ன பண்ணலாம் ஆக்குபை பண்ணோம்
based on the வாட்டர் எப்படி எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணுதோ அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடும்போதோ எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது OH NO2 இங்கே இதுக்கு பிக்ரிக் ஆசிட். இந்த புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் நம்பர் 1 2 3 4 5 6 2 4 6 ட்ரைநைட்ரோஃபீனால். இட் இஸ் கால்ட் பிக்ரிக் ஆசிட். இருக்கக்கூடிய ஆசிட்ல COOH இல்லாத ஒரே ஆசிட் இருக்கு. எல்லா ஆசிட் எல்லாம் இருக்கும். COOH இருந்தால் ஆசிட், பட் இல்லைன்னா இல்லை. COOH இல்லை, பட் என்ன பேர் ஆசிட் வந்து பிக்ரிக் ஆசிட். அடுத்து டைலூட் ஆசிட் ரிமைனிங் அது வந்து ஆர்த்தோ வந்து பேரா வந்து மேட்ச். சரிங்களா? டைலூட்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால பேரா வந்து மேட்ச். இந்த கொஸ்டின் தான் இதில் தான் நீங்கள் எந்த JEE நீட் எல்லா கொஸ்டின்லையும் இதை பேஸ் பண்ணி தான் கேட்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர் எழுதணும். கேட்குறது என்னென்னா நம்ம இந்த டைல்யூட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் HNO3 அந்த Br2 3Br2 புரோமின் வித் வாட்டர் புரோமின் வித் சால்வெண்ட் இதை